வணக்கம். இன்றைக்கி தக்காளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, சோம்பு, ஜீரகம், அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் அண்ட் பச்சை மிளகாய் வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணிட்டு இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு மிக்சியில் வந்து 3 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி இதில் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகணும். இப்போது இதில் வந்து இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துட்டு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அண்ட் அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. மசாலாஸ் எல்லாம் நல்லா வதங்கிட்டு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இந்த ரைஸ்க்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிடலாம். 1 கப் ரைஸுக்கு 2.25 அளவுக்கு தண்ணி ஊற்றணும். நான் இப்போ ஒரு 200 ml கப்பில் வந்து 1 கப் ரைஸ் எடுக்க போகிறேன். நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 2.25 அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஆட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் சால்ட் எதுவும் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சால்ட் வந்து கூட இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியணும். அப்போ தான் வந்து நமக்கு ரைஸோடு சேரும்போது கரெக்டாக வரும். ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சக்கப்புறமா நம்ம வந்துட்டு குக்கர் லிட் போட்டுடலாம். இங்கே வந்து நான் நார்மல் பொன்னி ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாஸ்மதியோ ஜீரக சம்பாவோ யூஸ் பண்ணல. ரைஸ் வந்து ஊற வைக்க வேண்டாம், டைரெக்டாக வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிடுங்க. இப்போது கொதிச்சக்கப்புறமா லிட்டை போட்டுட்டு வெயிட்டு போட்டு ஒரு 4 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க. ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகட்டும், நடுவில் ஓப்பன் பண்ண வேண்டாம். கீழே அடி பிடிக்காமல் கரெக்டாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். அதுக்காக அடியிலேருந்து உங்களுக்கு பிரட்டி விட்டு எடுத்து காமிக்கிறேன்.